கருத்து ஆஃப் த டே. கருத்து ஆஃப் த டே இன்றைக்கி வந்து ஒரு திருக்குறளோடு ஆரம்பிப்போம். அதாவது சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து ஒரு நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு வேண்டியவங்க ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களால அந்த கஷ்டத்துலேருந்து வெளில வர முடியல, ரொம்ப ஃபீலான ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்கன்னா, நம்ம அந்த டைமில் போய் நம்ம பண உதவி பண்ண முடியல, இல்லை வேறு மாதிரி எந்த உதவியும் நம்ம செய்ய முடியலன்னா கூட இனிய சொற்கள், அதாவது நம்ம இந்த கஷ்டம் வந்து இன்றைக்கி இல்லை, இது நாளைக்கு சரியாயிடும், இந்த பிரச்சனை வந்து நம்ம கடந்து போவோம், இல்லைன்னா நம்ம அவங்களுக்கு ஆறுதலாக இருக்க மாதிரி ஒரு 4 வார்த்தை சொல்லும்போதில் அவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஃபீலை கொடுக்கும். அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை எல்லாமே ஓகே சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி இருக்கவங்க யாராவது ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னா, அந்த இடத்துல போய்ட்டு அவங்களுக்கு வந்து ஆறுதலாக 4 வார்த்தை பேசும்போது வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா நிம்மதி, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை கருத்து ஃபார் த டுடே.